மக்களே, நம்ம வந்துட்டு சுவாமியை தரிசனம் பண்ணிட்டு வெளியில் வந்துட்டோங்க. இந்த கோவிலில் வந்துட்டு மூலவர் வந்துட்டு முக்தீஸ்வரர்னு சொல்லுவாங்க மக்களே. அதே மாதிரி தாயார் வந்துட்டு மரகதவள்ளி தாயார்னு சொல்லுவாங்க. ஸோ வந்துட்டு பஞ்சபூத ஸ்தலங்கள்னு சொல்லுவாங்கல்லங்க, அந்த பஞ்சபூத ஸ்தலங்களில் வந்துட்டு இது வந்து வாயு தத்துவ ஸ்தலங்க. இங்கே வந்துட்டு இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு சூரிய கதிர்களே வந்துட்டு இறைவனை பூஜிக்கும் தலங்களில் வந்துட்டு இந்த கோவில் வந்து ஒன்றுங்க. ஸோ வந்துட்டு அதனால தான் வந்துட்டு இந்த கோவிலில் வந்துட்டு நவகிரகங்கள் வந்துட்டு எதுவுமே இல்லை. சூரியனோட கதிர்கள் வந்து டைரெக்டாக இறைவனை பூஜிக்கிறதுனால வந்துட்டு இங்கே வந்து தனியாக வந்துட்டு நவகிரக சந்நிதி வந்துட்டு எதுவுமே கிடையாதுங்க. இந்த கோவிலோடைய மிகப்பெரிய சிறப்பு என்னென்னா மக்களே, இங்கே வந்துட்டு இந்த கோயிலில் உள்ள முக்தீஸ்வரரை நம்ம வந்துட்டு வேண்டுனா வந்துட்டு நவகிரக தோஷங்கள் வந்துட்டு ஏதாவது நமக்கு இருந்தால் வந்துட்டு அது எல்லாமே நீங்கிவிடுங்க. ஸோ வந்துட்டு யாருக்காவது நவகிரக தோஷங்கள் ஏதாவது இருந்ததுன்னா வந்து கண்டிப்பாக இந்த மதுரையில் உள்ள இந்த முக்தீஸ்வரர் கோயிலுக்கு வந்துட்டு முக்தீஸ்வரரை வந்துட்டு தரிசனம் பெறணும். தரிசனம் பெற்றீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு இருக்கிற நவகிரக தோஷங்கள் ஏதாவது இருந்தால் வந்துட்டு எல்லாமே நீங்கிவிடுங்க. ஸோ ரொம்ப சிறப்பு வாய்ந்த கோவிலுங்க இந்த கோயில். இந்த கோவிலோட இன்னொரு சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா மக்களே, இந்த ஏரியாவில் இங்கே இருக்கிற மக்கள் எல்லாம் வந்துட்டு யாராவது சிவப்பதம் அடைந்துட்டாங்கன்னா வந்துட்டு இந்த கோவிலில் வந்துட்டு சிவனுக்கு முக்தி விளக்கு ஏற்றி இங்கே வந்துட்டு பூஜை செய்கிறாங்க. ஸோ அதனால் அந்த காரணத்தாலையும் வந்துட்டு இந்த இருக்கிற கடவுளை வந்துட்டு முக்தீஸ்வரர்னு அழைக்கப்பெறுகிறார். அதனால் ரொம்ப சிறப்பு வாய்ந்த கோயிலுங்க. ஸோ யாராவது நீங்கள் மதுரையில் இருந்தீங்கன்னா வந்துட்டு கண்டிப்பாக நீங்கள் மதுரை வந்தாலும் வந்து இந்த கோயிலுக்கு வந்துட்டு கண்டிப்பாக இங்கே முக்தீஸ்வரரை நீங்கள் தரிசனம் பெற்றீங்கன்னா ரொம்ப உங்களுக்கு வந்துட்டு நன்மை கிடைக்கும். நவகிரக தோஷங்கள் எல்லாமே விலகுங்க. ஸோ முக்தீஸ்வரர் கோயிலில் பார்த்துட்டோம் மக்களே. இப்போ நம்ம கிளம்புறோம். எல்லாருக்கும் இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் மக்களே. பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எல்லாருக்கும் இந்த வீடியோ வந்துட்டு ஷேர் பண்ணுங்கள் மக்களே. கூடி சீக்கிரம் எல்லோரையும் இன்னொரு வீடியோவில் நான் மீட் பண்ணுறேன். அன்டில் தென் பாய்.